அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் கூட்டு, ஒரு கத்திரிக்காய் மசியல், ரெண்டுமே ஒரு வித்தியாசமான சமையல். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட கொஞ்சம் நிறைய தக்காளி, ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 4 தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வெங்காயம் 2 சின்ன சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கலாம். போட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். முழு சீரகம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு புளி கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். எங்கள் புளி பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இல்லை புளி வேண்டாம்னா கொஞ்சமாக ஒரு சின்ன புளியாங்கொட்டை அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சுக்கலாம். 4-5 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் மசிக்கணும். ரொம்ப மையாக மசிச்சிடக்கூடாது. அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து சேர்த்து உளுந்து நல்லா செவந்தப்புறம் பூண்டு போட்டு, நெசுக்கின பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுங்க. இது நல்லா வறுப்பட்டு வாசனை வரட்டும். இந்த கீரைங்களுக்கெல்லாம் இந்த தாளிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. தாளிச்சுட்டு இந்த வடித்து வச்சுருக்குறோம் இல்லையா கத்திரிக்காயிலேருந்து, அந்த தண்ணியை முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் மீதி அந்த கத்திரிக்காயும் கடைஞ்ச கத்திரிக்காயும் அதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருந்தா இந்த தாளிப்பை கூட அப்படியே எடுத்து அதில் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த தாளிப்பையும் இதில் போட்டுருவேன். அவ்வளோதான். போட்டு இந்த கடாயை மாற்றியாச்சு. அதில் இந்த தாளிப்பு போட்டாச்சு. இப்போ கடைஞ்ச அந்த கத்திரிக்காயையும் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் மசியல். மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மசியல் அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ கத்திரிக்காய் மசியல் முடிஞ்சு போச்சு. இதை நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் கொதிக்க வச்சு. இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் குட்டி குட்டியான இருக்குன்னு வெண்டைக்காவை நல்லா சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெறும் கடாயில். பாருங்கள், அந்த பிசு பிசுப்பெல்லாம் போகணும். இந்த பிசு பிசுப்பு ஒரு அளவுக்கு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் போட்டு வறுக்கும்போது இந்த வெண்டைக்காயெலாம் நல்லா தனித்தனியாக ஆயிரும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் எப்படி இப்போ தனித்தனியாக எல்லாமே ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வெண்டைக்காய் இந்த ரெசிபி கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காயில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன். இதை நல்லா உளுந்து சவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டு இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ஒரு கலர் மாறி வர வரைக்கும் இதை வதக்கணும். இப்போது கொஞ்சமாக இஞ்சி துருவல் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா அதில் மெதுவாக ஆகணும், கரைஞ்சி நல்லா மெதுவாகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் சிறுபருப்பு, இந்த சிறுபருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த சிறுபருப்பு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேக வைக்கணும். நம்ம இதை தனியாக வேக வைக்க வேண்டாம், இப்படி தான் வேக வைக்கணும். அப்போ தான் அது பதமாக வேகும். இல்லாட்டி ரொம்ப வெந்துடும் தனியாக வெந்துட்டோம்னா. இப்போ இதில் மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, தனியாப்பொடி 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுருங்குற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக 2 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிருக்கேன். போகிறோம், கொஞ்சமாக தான் போடணும். இந்த வெண்டைக்காய்க்கு அந்த புளி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகப்பொடி, வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன்.
துருவன மாதிரி துருவல் இதை போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான இந்த கூட்டு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். இனிமே பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு ஒன்றே போதும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி இறக்கிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி